சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்த போராட்டத்தில் முன்வைக்கின்றனர் கோரிக்கையை. தற்பொழுதுள்ள களச்சூழல் என்ன? ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் அதாவது இன்று காலை 19 மணி அளவில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டு அவர் உடனடியாக மருத்துவ சிகிச்சை உள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அறுவை சிகிச்சையும் தற்போது செய்யப்பட்டு அவர் அங்கு தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது தீவிர கண்காணிப்பு இருந்து வருகிறார். இதனிடையே அங்குள்ள மருத்துவர்கள் தீவிர போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் இங்கு வந்திருந்தார். அதே போன்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்திருந்தார். அப்போது வந்திருந்த போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சில கோரிக்கைகளை மருத்துவரிடம் சொல்லியிருந்தார். மருத்துவரிடம் சில பிரச்சனை பேசிய பிறகு மருத்துவருடைய போராட்டமானது தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. மருத்துவர்களும் செவிலியர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். ஏறத்தாழ சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் வரும்போதும் சரி, துணை முதலமைச்சர் வரும்போதும் சரி, தற்போது முன்னாள் அமைச்சர்கள் தற்போது வந்தபோதும் சரி, மருத்துவ போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்ட வண்ணம் உள்ளன. இந்த போராட்ட களக்காட்சி நேரில் பார்க்க முடியும். தொடர்ந்து இவர்கள் காலை 11 மணியிலிருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்தோணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். டாக்டர் அரசு மருத்துவர் அந்தோணி, அவருடைய சில கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். இந்த போராட்டம் தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேல நீங்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன வச்சு பண்ணிருக்கீங்க சார்? சார், மெயினா அக்யூஸ்டுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நம்பர் 1. நம்பர் 2 எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சிசிடிவி ஃபங்க்ஷனிங் சிசிடிவி இருக்கணும். செக்யூரிட்டி பர்சன் ஷுட் பி ப்ராப்பர் செக்யூரிட்டி பர்சன் ஷுட் பி தேர் அண்ட் ஆர்ம்டு கார்ட் ஷுட் பி தேர். இதர் இல்லைன்னா ஒரு சிஎம்ஓ டியூட்டி டாக்டர் இருக்கவங்களுக்கு ஒரு லைசன்ஸ்டு கன் இருக்கணும். ஏன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேஃப் அண்ட் செக்யூர்டா இல்லாத இடத்துல நம்ம முழு மனநிலையில வேலை செய்யறதுன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அடுத்து எப்படி பாத்தீங்கன்னா சார், அதாவது இன்று அமைச்சர் சொல்லியிருந்தார், அதாவது எல்லாத்துக்கும் முழுமையா பாதுகாப்பு வழங்க முடியாத சூழல் இருக்கு. அதாவது இது ஏதேச்சும் நடந்த சம்பவம் மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது 6 மாதமா சிகிச்சை தொடர்ந்து அளிச்சு வரதுனால அவர் வழக்கமா வந்திருந்தாரு. யாருக்கும் சந்தேகம் வரல, திடீரென்று ஏற்பட்ட நிகழ்வு தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் சார், ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 டயர் செக்யூரிட்டி சிஸ்டம் வேணும். ஏன்னா ஒரு நோயாளி சாதாரண நோயாளியும் வருவாங்க. அதாவது கடைசி மூச்சு விடுற அளவுக்கு கூட ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனையை தான் நாட முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. அப்போ ஒரு எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் வர்றதை நம்ம கட்டுப்படுத்தணும். அப்படின்னா ஒரு பயம் வேணும். பயம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அப்ப பயம் வேணும்னா ஆர்ம்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அமைச்சர் உங்களோட 3 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு உங்களுக்கு அழைப்பதா சொல்லியிருக்காரு. நீங்க அதுல என்ன கோரிக்கை வைக்கலாம் இருக்கீங்க? அதான் ஒரு 14-15 அம்ச கோரிக்கைகள் இருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கைகள் சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான கோரிக்கை தேவையான அளவுக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவ ஊழியர்களும் நியமிக்கணும். மருத்துவர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு உன்னதமான வேலை. அதை ஒவ்வொரு இடத்துல கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஈவன் பிக் ஸ்கிரீன்ல நடத்தக்கூடிய நண்பர்களும் தவிர்த்தால் மக்கள் பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள் பணி நல்லா இருக்கும். கோவிட் அப்பதான் மருத்துவரையும் மருத்துவமனையும் தேடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம உயிரோட வாழ்றதுக்கு, நானும் உயிரோட வாழ்றதுக்கு ஒரு மருத்துவன் இந்த சமுதாயத்துக்கு தேவை. அதாவது மருத்துவருடைய 15 அம்ச கோரிக்கை இருப்பதாகவும் அதை அமைச்சர் தலைமையிலான பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது அதை தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் மருத்துவர்களும் செவிலியரும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இங்கு அந்த கலந்த இடத்திலேயே கேட்கிறார், என்னென்ன கோரிக்கையை முன்வச்சு அந்த கோரிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் ஒருவன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அருணா, நிச்சயமாக போராட்டம் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அக்யூஸ்டுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுப்பையா.